பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சுக்கிர பகவானால், அதாவது உங்களுடைய அதிபதியால் அடுத்த 25 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும்? ஏதாவது அதிர்ஷ்டங்கள் நமக்கு எட்டி பார்க்குமா? அதே போல் ஏதாவது ஒரு உறவு உங்களை விட்டு விலகி போகுமா? இல்லை இப்படியே பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படிங்கிற நிலை தொடர்ந்து இருக்குமா? ஒரு நல்ல காலம்ங்கிற எதிர்பார்ப்புக்கு ஏதாவது பதில் இருக்கா? எல்லாத்தையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. பொதுவாக ரிஷபராசி அப்படின்னாவே நீங்கள் அழகானவங்களாக இருப்பீங்க, பேச்சில் திறமைசாலிங்க, பேசியே மயக்கிடுறான்ப்பா, நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுகிறான் மேடம் அப்படின்னு ஒரு காமெடி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இவங்க பேசுனா சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கை கட்டி கேட்பாங்க. கேட்டாலும் அட போமா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, என் பேச்செல்லாம் யாராவது கேட்குறாங்களா அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது யாரெல்லாம் கேட்கல? கண்டிப்பாக எல்லாரும் கேட்பாங்கங்க, எல்லாருமே கேட்டாங்க. அதாவது நீங்கள் கீழே விழாத வரைக்கும், நீங்கள் உயர்வாக இருந்த வரைக்கும், இப்போ நீங்கள் கஷ்டப்படுறப்ப சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சொன்னால் யாரா கேட்குறாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் ஜெயிச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ரிஷபம் வாழ்க்கையோடைய சூட்சமமாக எடுத்துக்கணுங்க. முதல்ல நீங்கள் வளர்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்களில் கரராக இருக்கணும், பண விஷயமாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட தொழில் விஷயமாக இருக்கட்டும், நல்ல உத்தியோக விஷயமாக இருக்கட்டும், குடும்ப விவகாரமாக இருக்கட்டும், கணவன் மனைவி குடும்பம், இந்த மாதிரி எதுலேயுமே ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு தேவை. அதே மாதிரி ஆசையை விட்டுறணும். அப்படி என்னமா நாங்கள் ஆசைப்பட்டோம், என்ன கொள்ளையாக அடிக்க போகிறோம், இல்லை யாராவது பிடுங்கிட்டு வரலாமான்னு நினைக்கிறோமா? சத்தியமாக நான் அதை சொல்லலைங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையானவங்க. அசுரர்களோட குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் ரொம்ப அமைதியை விரும்பக்கூடியவங்க, இயல்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்க, அழகாகவும் இருப்பீங்க. ஒரு சாதாரணமான ஒரு சட்டையை கூட ஒரு 150 ரூபாய் புடவை கட்டினாலுமே, ஒரு 100-150 ஒரு ட்ரெஸ்ஸு போட்டாலுமே அழகாக தெரிவிங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா மொத்த கூட்டமும் உங்களை கவனிக்குங்க. அந்தளவுக்கு எப்படி அழகாக இருக்கான் பாரு. நம்ம இவ்வளவு பயன்படுத்தினாலும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, நம்ம ரொம்ப ரிச்சாக இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது, ஆனால் இவங்க மேலே மற்றவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு மற்றவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் பொறாமை அதிகமாக இருக்கக்கூடிய ராசிங்க. உங்களுக்கு கண் திருஷ்டி ஓவருங்க. விட்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு சுற்றி போடுறதா இல்லை மிளகா சுற்றி போடுறதா, இல்லை உங்களையே தூக்கிட்டு பார்த்தா எதுலையாவது சுற்றி போடுறதான்னு தெரியல, அந்த அளவுக்கு கண் திருஷ்டி உங்களுக்கு இருக்குங்க. ஓஹோன்னு இருந்திருப்பீங்க, மற்றவங்களெல்லாம் வாயடைச்சு போகக்கூடிய அளவுக்கு நல்லா இருந்திருப்பீங்க. திடீர்னு பார்த்தா தொப்புன்னு கீழே விழுந்த மாதிரி வாழ்க்கையில் இப்போ உடஞ்சி போன பூசணிக்காய் மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கை இருக்குது. இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? அதாவது இந்த பூசணிக்காயில் அந்த குங்குமம் சில்லறையெல்லாம் போட்டு உடைச்சாங்கன்னா ரத்த கல்லறையாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தாங்க இப்போ உங்களோட வாழ்க்கை நிலையே மாறிக்கிட்டு இருக்குது. என்னம்மா இப்படி உண்மையை சொல்கிறியே, என்னத்தான் இப்போ யாருமே மதிக்கிறது இல்லையே, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புழுவோட ஒரு கேவலமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எல்லாருக்கும் கை கட்டி நின்று பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒட்டு மொத்தமாக நான் இந்த நிலையை அனுபவிக்கிறதுக்கு காரணம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கொஞ்சம் பாடுபட்டு வச்சேன். ரிஷபத்தோட குமுறல்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. ஸோ எந்த தெய்வம் எனக்கு கை கொடுக்கும்? நான் இப்படியே இருந்துருவேனா, இல்லை நான் தெய்வத்தையே கும்பிடாமல் விட்டுட்டுமா? அட போங்கடா அப்படின்னு போயிடலான்னு தோணுது. அந்த மாதிரி நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிற யோசனையை நான் அப்படியே பிடிச்சி நிற்கிறேன். அட சதா நேரமும் என்னையே எதுக்கெடுத்தாலும் எல்லாரும் குத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் நான் மட்டும் இந்த தவறுக்கான, இந்த அசிங்கத்துக்கான, இந்த அவமானத்துக்கான காரணத்தை விரிவாக பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒருத்தர் கூட நிலையாக நிற்க மாட்டாங்க, அப்புறம் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இவ்வளவு நாளாக நான் கஷ்டப்பட்டதுக்கான பலனே இல்லாமல் போயிருங்க. இப்படி நினைக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் இப்படி தாங்க நீங்கள் இத்தனை நாளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கட்டுங்க. ஏன் அப்படின்னா அப்போது அடுத்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை மாற்றுறதுக்கான ஒரு சில விஷயங்களை நாங்கள் சொல்கிறப்ப நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாழ்க்கை நிலை சிறப்பாக மாறுறதுக்கு தூண்டுகோலாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் பூமியோட தத்துவத்தில் பிறந்திருந்தாலும் பூமியோடைய தத்துவ ராசி தாங்க நீங்கள். இவ்வளவு பொறுமை ஆகாதுங்க. என்னோட கருத்து பேசுங்க, பேச வேண்டிய நேரத்தில் பேசுங்க. அதாவது கொஞ்சம் பேசுகிற நேரமும் இருக்குது,
கெஞ்சி பேசுகிற நேரமும் இருக்குது, கோபமாக பேச வேண்டிய இடம் எல்லாமே இருக்கு இல்லையா? எல்லா இடத்துலையுமே பொறுமையாக இருந்துட்டா எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்க. போகிற வர நான் எல்லாம் ஏறி பேசிக்கிட்டு தான் போகும். ஏம்மா அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு எந்த ஒரு இடத்துலையும் உங்களோட தகுதியை மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்க. அதே மாதிரி தான் இப்போது நம்மளை வந்து நிறைய பேர் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிமிஷம் ரிஷபத்தோட மனசு எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஓங்கி ஒரே அடி தான், சுருண்டு படுத்துட்டா எழமாட்டான். இப்படி ஒரு குமரல் வந்து இருக்குங்க. ஆனால் ரிஷபத்தோட தன்மையை வந்து யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. சுக்கிர பகவானினுடைய அருளால் இனி ரிஷபத்திற்கு பணம் கொட்ட போகுதுங்க. திருமண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ வரக்கூடிய நாட்களில் நல்ல வரன் அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதே மாதிரி சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாருன்னா மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வர்றாரு. கடகராசி யாருடைய வீடு? சந்திர பகவானினுடைய வீடு. அவருக்கு உரிய ஆள் யார் அப்படின்னா குரு பகவான். ஸோ குருவோட வீட்டில் சுக்கிர பகவானினுடைய ஆட்சி, அது சேர்க்கூட்டணி, எது வேணால் வச்சுக்கலாங்க. அதே மாதிரி கண்ணியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் இப்படி இருக்காங்க, வக்ரமாக இருக்காங்க. இந்த வகையில் பார்க்குறப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம். அடுத்த 25 நாட்கள் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்தை தனக்காரகனோடு சேர்ந்திருக்கிறது. யார்? குரு சுக்கிரன் மிகப்பெரிய லாபத்தை வந்து கொடுக்குதுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்காலத்தை பற்றின கனவுகள் எல்லாமே நீங்கள் ஒரு கோட்டை கட்டி வச்சுருந்தீங்க இல்லையா? அந்த கோட்டையை நீங்கள் இப்போ வந்து நிஜத்தில் கட்டலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே உயரப்போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உயரப்போகுது. உங்கள் கனவு எல்லாமே நிறைவேற போகுது. அதே மாதிரி சனி பகவான் லாபத்தில் தான் வக்கரமாக அமைஞ்சிருக்காருங்க. இதனால் மிகப்பெரிய தொழில் தொடங்கி வெற்றியையும் பார்க்கலாம். இந்த பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணுறது மூலமாக கூடுதல் வருமானம், இது போன்ற எண்ணங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்குங்க. அதை வந்து நீங்கள் தாராளமாக எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். பண வரவு அதிகமாகுங்க. சுக்கிரன் தனஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறத பணவரவு அதிகப்படுத்தும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. வாக்குஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறதுனால வாக்கினால் பலரை வந்து வசப்படுத்தலாம். வசியப்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குங்க. இப்போ இன்னும் சிறப்புன்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா முக வசீகரம் இருக்குங்க. பேச்சு வசீகரம் வந்துட்டு பெருகும். எப்படியாவது பணம் சம்பாதிக்கிற எண்ணத்திலையும் முயற்சியிலையும் இருப்பீங்க. படித்தவங்க ஆன்மீகவாதிகளோட தொடர்பு ஏற்படும். குடும்ப பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க. குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக இருப்பீங்க. குடும்பந்தாமா எனக்கு முதல் எதிரி, இப்போ மாறுவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க. தொழில்னு எடுத்துக்கிட்டோன்னா புதன் தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. பேச்சு, கம்யூனிகேஷன் இது எல்லாமே அதிகமாகுங்க. ஆடிட்டிங், வணிகம், ஜோதிடம், கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்துக்கு அதிபதி 3ஆம் இடத்துல அமர்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. ரிஷபராசியில் பல பேர் வந்து பெயர் மாற்றம் செஞ்சு கொள்வீங்க. முக்கியமாக ஒப்பந்தங்களில் இந்த மாதம் கையெழுத்து போடுவீங்க. அடுத்ததான் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல தொடங்கி 7ஆம் இடத்துல முடிகிறாருங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். புது புது செயல்பாடுகளில் இறங்குவீங்க. வேகம் வந்து பெருக்கெடுக்கும். ஒட்டுமொத்த குடும்பமே வந்து உழைப்பை உங்களுக்காக அர்ப்பணிக்கும். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு யோசிப்பீங்க, இந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே முன்னாடியே கொடுத்துருந்தா நாங்கள் இன்னும் நல்லா இருந்திருப்போமே அப்படின்னு. அதே மாதிரி நெருங்கி ஆலோசனை கிடைக்குங்க. நெருங்கியவர்களால் ஆலோசனைகள் கிடைக்கும். பணம் வந்து நிறைய செலவு செய்வீங்க. இப்போது 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காருங்க. இந்த காலகட்டத்தில் குடியிருக்கிற வீட்டில் வாஸ்து குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பள்ளி வீட்டில் சத்தம் போடுதான்னு பார்க்கணும், இல்லைனா தெய்வம் அனுகூலம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ வாஸ்து கோளாறு தென்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பள்ளி சத்தம் வீட்டில் இருக்குது அப்படின்னா தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தாம்பத்திய வாழ்க்கையில் சின்ன சின்ன குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணுங்க. இதோட படிப்பில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தணுங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் அடையும். இந்த வெளிநாடு வெளியூரில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமையும். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகுங்க. பணவரவு அதிகமாகும். கல்வியில் நாட்டமும் அதிகமாகுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். 2
இரண்டாம் திருமணம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கிடைச்சிருக்கிற நாட்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வந்து அமோகமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த ரிஷப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கிக்கலாங்க. ரிஷப ராசிக்காரங்க கடந்த காலங்களில் எவ்வளவோ இன்னல்கள் பட்டுட்டீங்க. குறிப்பாக பண விஷயத்தில் பல துரோகிகளை பார்த்துட்டீங்க. நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ கடந்து வந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை இனி மாறப்போகுதுங்க. கடந்த காலங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலம். இந்த சமயத்தில் உங்களை யார் எதிர்த்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், தாமதங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொடியை நாட்ட போறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை மட்டும் இல்லைங்க, தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. முடியவே முடியாதுன்னு கைவிட்ட விஷயங்கள் எல்லாம் முடிய போகுது. உங்களை ஒதுக்கி விட்டவங்க எல்லாம் ஓடி வந்து உங்கள் காலில் விழக்கூடிய காலகட்டம். ரிஷபராசி அப்படின்னாவே ரொம்ப அமைதியானவங்க, அரவணைப்பானவங்க, எல்லாரையும் விரும்பக்கூடியவங்க, எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருப்பீங்க. உங்களுடைய தேவைகளை முற்றிலும் விட்டுட்டு கூட மற்றவங்களுடைய தேவைகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க. குடும்பத்தில் சந்தோஷம்னா இவங்களுக்கு சந்தோஷம். இவங்க நல்லா இருக்காங்களோ நல்லா இல்லையோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை மறைச்சிக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக வாழக்கூடியவங்க. ரிஷபம் எவ்வளவு துரோகத்தை தாங்கி இருக்காங்கன்னு தெரியுமா? கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. ஏமா மற்ற ராசிக்காரங்கள்லாம் கஷ்டப்படலையா, ரிஷபம் மட்டும்தான் கஷ்டப்பட்டுச்சா இப்படின்னு யாராவது கேட்டால் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தாங்க. நமக்கெல்லாம் கோபம் வந்துச்சு அப்படின்னா உச்சபட்ச கோபத்துக்கு எல்லாமே அடங்கவே மாட்டோம். ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அடியோ உதையோ ஏதாவது ஒன்று விழுந்துருங்க. ஆனால் ரிஷபம் பயங்கரமான கோபத்துக்கு சொந்தக்காரங்க. சிவ கோபம். ஆனால் அதை அடக்கி ஆளக்கூடிய குணாதிசயங்களோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சப்புன்னு ஒரு அடி வைக்கணும் போல இருக்கும். அப்படியே சிரிச்சுட்டு மழுப்பிக்கிட்டு அந்த இடத்த கடந்து போயிருப்பீங்க. எவ்வளவு வழி மனசில் இருக்குது தெரியுமா? விட்டால் இவங்க அழுதாங்க அப்படின்னா ஒரு ஆறே உருவாகிறோம். அந்த அளவுக்கு மனநிலை முழுக்க முழுக்க வருத்தங்களையும் வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் மேலே அதீத நம்பிக்கை கொண்டவங்க, தூய்மை உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க, தெளிந்த நீரோடை மாதிரி ரொம்ப தெளிவான எண்ணத்துக்கு உரித்தானவங்க. சுயநலம்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. பொதுநலமாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு கஷ்ட நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு கூட உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே தம் மேலே போட்டுக்கிட்டு செய்யக்கூடியவங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்புக்கு சொந்தக்காரங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத கடமைக்கு சொந்தக்காரங்க. என்னால் என்ன செய்ய முடியுமோ என் குடும்பத்தோட பாதுகாப்புக்கு, என் குடும்பத்தோட வளர்ச்சிக்கு, என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு அதை நான் செஞ்சுட்டு போகிறேன். கடவுளே எனக்கு துணையாக இதைத்தான் செய்வாங்க, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு எப்பவுமே கேட்க மாட்டாங்க. வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு எனக்கு வழியை கொடு கடவுளே அப்படின்னு மட்டும்தான் வேண்டுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் நினைக்கக்கூடிய விஷயங்கள், தினம் தினம் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. முடியாத காரியத்தை முடிச்சு காட்டுறது தாங்க ரிஷபத்தோட குணமே. உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி ரொம்ப உறுதியானவங்க. ஆனால் மற்றவங்களுக்கு நீங்கள் பொம்மை மாதிரி தெரிஞ்சிட்ருக்கீங்க. உங்களுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் அவங்க பார்த்ததில்லை. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு சொல்லிட்டு அது யாருக்கு இருக்கோ இல்லையோ ரிஷபத்திற்கு இருக்குங்க. அவங்களுடைய அந்த பவ்யமான குணத்தை மட்டும் பார்த்து பல பேர் வந்து இவங்களை உதாசீனப்படுத்திட்டு இருக்கீங்க. அவங்களோட இன்னொரு முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேல்யூ புரியுங்க. அந்த சமயத்தில் கல்லா நீங்கள் சரணாகதி அடைவீங்க.
இல்லை ஓடி ஒளிவீங்களான்னு தெரியாது. இப்படி ரிஷபத்துடைய குணாதிசயம் அடுக்கிட்டே போகலாங்க. சொல்லப்போனால் தேவர்கள் கூட்டத்துக்கு நிகரானவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ரொம்ப ஒழுக்க சீலர்கள் அப்படின்னா ரிஷபத்தை சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே லாபகரமான நாட்களாக இருக்க போகுது. அது என்ன, எப்படி இருக்கணும், என்ன பரிகாரம் செய்யணும், என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாங்க. வரக்கூடிய காலங்களில் எல்லாமே கஷ்ட நஷ்டம் இல்லாமல் சீரும் சிறப்புமா செல்வ செழிப்போடு வாழ போறீங்க. கால புருஷ தத்துவத்தில் 2வது ராசியாக வளம் பெறக்கூடியது ரிஷபராசிங்க. உங்களுடைய கிரக நிலையை பொறுத்து தான் பலன்கள் அமையும். அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாங்க. பண வருகை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க. வருமானம் அதிகரிக்கும். குரு பெயர்ச்சியால் கடந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் பெருசாக எந்த ஒரு பலனையுமே அடைஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிய பண வரவை கொடுக்குறாருங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் எச்சரிக்கை பண்ணுறாரு. கடன் கொடுக்கறதையோ வாங்குறதையோ தவிர்க்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா நிறைய இடங்கள்ல போல காலகட்டம் முழுக்கவே கடனுக்காக வருமானத்துக்காக போயிட்டு இருந்தது. இங்கே கடன் வாங்கி கடன் அடைக்கிறது, அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் அடைக்கிறது, இப்படி ஒரு நெருக்கடியான நிலையிலேயே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போது அந்த பெரிய அளவிலான நிதி பிரச்சனை சரியாகுதுங்க. குருவினுடைய பார்வை உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துது. பல விதங்களில் பண வரவை ஏற்படுத்துது. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. குறிப்பாக பணம் தொடர்பான ஆசைகள், வருமானம் உயர்வினால் சேமிப்பு உயரும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வாக நிற்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை அமையும். பணியிடங்களில் சக ஊழியர்கள் கிட்ட உங்களுடைய ஒத்துழைப்பு சூப்பராக இருக்க போகுதுங்க. மேலதிகாரிகள் கிட்ட உயர்வு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டத்தால் பணியிடத்தில் பதவி உயர்வு, எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், சம்பள உயர்வு கிடைக்கும். பணியிடங்களில் உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பீங்க, திட்டமிட்டு செயல்படுவீங்க. அந்த தொழில் செய்கிறவங்க சொந்தமாக தொழில் செய்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய தொழிலில் சாதனை படைக்கிறதோடு உங்களுடைய புகழ் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. அதிர்ஷ்டகரமான காலம்னே சொல்லலாம். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பெரிய வாய்ப்புகளை பெறுவீங்க. ராகுவும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல அதீத சிந்தனையை ஏற்படுத்துகிறாருங்க. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது லாபத்தை ஏற்படுத்துதுங்க. கணக்கு விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கடகடன்னு சொல்லணும்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால குடும்பத்தில் அமைதி நிலவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும், கல்யாண முயற்சிகள் கைகூடும், வண்டி வாகனம் வாங்குவீங்க. பாதியிலேயே நின்று வந்த வேலையாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறது, இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க. பிரபலங்களினுடைய பட்டியலில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. பணவரவு அப்படிங்கிறது பல வகைகளில் சேருங்க. வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சின்னு எல்லா பெயர்ச்சியுமே நடந்த நிலையில் இன்னைக்கு நாள் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் இருந்திருக்குங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா பலன்களும் உங்களுக்கு அமைய போகுது. ஃபஸ்ட்டு குருவுடைய பலன்களை பார்க்கலாம். குருவினால் உடல்நலம் அப்படிங்கிறது சீராகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தினனுடைய வருகை அதிகரிக்கும். இதன் காரணமாக குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். அடுத்தது ராகுவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பழைய சிக்கல்களை கூட புதிய கோணத்தில் அழுகி வெற்றி அடைவீங்க. கடனாக கொடுத்த பணம் கூட இப்போ திரும்ப கைக்கு வருங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் பாச போராட்டத்தினால சந்தோஷம் உண்டாகும். வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அடுத்தது கேது பகவானை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாரு. ஆனால் அது உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாதுங்க. அதை நீங்கள் சரி செஞ்சிடலாம். துர்க்கையுடைய வழிபாடு இந்த ராகு கேதுவோட பிரச்சனையை சரி செய்ய முடியுங்க. அடுத்ததாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. முக்கியமாக பணபலத்தை அதிகப்படுத்துகிறாரு. பொது விழாக்கள், கல்யாணம், கிரக பிரவேசம், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்னு நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி வைக்கிறாருங்க. வெளிவட்டாரத்தில் புகழ் கௌரவம் வளரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படுங்க. நட்பு வட்டாரம் விரிவடையும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமோகமான காலகட்டங்க. புதுசாக முதலீடு செஞ்சு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்கெல்லாம்
ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா 2-3 தொழில் தொடங்குவீங்க. ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா புதுசாக கிளை தொடங்குவீங்க. பற்று வரவு உயரும். வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. உத்தியோக பணிகளில் இருக்கவங்க உங்களுடைய கை ஓங்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். புதுசாக வேலை அமையும். உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட மனம் விட்டு பேசுவாங்க. ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்த திருப்பங்களையும் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தையும் அமைச்சு கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பொதுப்படியாக சொல்லணும்னா கோயமுத்தூர் மாவட்டம் ஓதிமலை அப்படிங்கிற ஊரில் அருள்பாலிக்கும் குமார சுப்பிரமணியரை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க கூட எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருவீங்க. மாத்திரை மருந்து விட்டுட்டு அவருடைய வழிபாடு உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் நிலச்சி நிற்க வைக்குங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும் இல்லைங்க, வெற்றியை அடுத்தடுத்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். தொடர்ந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த சுப்பிரமணியரை வழிபாடு செய்கிறதுனால குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா குழந்தை பிறப்பில் நிறைய தடைகளை சந்திக்கிறவங்க.